விஜய்க்கு குடும்ப அரசியல் சுத்தமா பிடிக்காது என சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அவரது அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். தன்னோட இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாத்தினதுக்காக அப்பாவையே ஒதுக்கி வச்ச விஜய் மகனை மட்டும் அரசியல் கட்சியினரோட குடும்ப விசேஷத்துக்கு அனுப்பலாமா அப்படிங்கிற கேள்வி எழுதில்ல. அதுக்கான பதில் இதோ. அப்பா சட்டைய போட்டுக்கிட்டு நாற்காலியில உட்கார ஆசைப்படுறவங்களை பத்தி லியோ படத்தோட வெற்றி விழாவில் பேசினவர் தாவேக தலைவர் விஜய். அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை. சுறா வேலாயுதத்தை அடுத்து 2012ல துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் கதை கேட்டு கால்ஷீட் கொடுக்கும் பணியை அப்பாவிடம் இருந்து எடுத்துக்கொண்டு தலைவா படத்தில் நடித்து டைம் டு லீட் என்ற வார்த்தையால் சர்ச்சையில் சிக்கினார். 2009லேயே ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி அதற்கென தனி கொடி அறிவித்தார் விஜய். அதன் பின்பு 2021ல் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பா போட்டியிட்ட 129 பேர் வெற்றி பெற்றதா சொன்னாங்க. இதை கிரீன் சிக்னலா எடுத்துக்கிட்ட விஜயின் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா பதிவு பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்தாரு. இதனால கடும் கோபம் அடைஞ்சாரு விஜய். ஊடகங்கள் மூலம்தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்ட விஜய் தன்னோட பெயரையோ விஜய் மக்கள் இயக்கத்தோட பெயரையோ பயன்படுத்தினதா தெரிய வந்தா நடவடிக்கை எடுக்க போவதா பகிரங்கமாகவே அப்பா அம்மாவை எச்சரிச்சாரு. ஏன்னா அந்த கட்சிக்கு பொதுச் செயலராக அவரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரும் பொருளாளராக விஜயின் அம்மா ஷோபா இருந்ததுதான் கூடுதல் கடுப்புன்னும் இது தான் எதிர்த்து வர்ற குடும்ப அரசியல் கேட்டகரியில் வந்துடுன்னு தான் வழக்கே தொடர்ந்திருந்தாராம் விஜய். தன்னோட மக்கள் இயக்கத்துல யாரும் அவங்கள தொடர்பு கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னதும் தங்களோட பொறுப்புகளை ரிசைன் பண்ணிட்டு ரசிகரா மட்டும் தொடர்வதா சொல்லி ஒத்துக்கினாங்க அவரோட அப்பாவும் அம்மாவும். அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 2வது வருஷமே வந்துட்டது தெரியும். இந்த நிலையில தான் சமீபத்துல தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில விஜய்க்கு குடும்ப அரசியல் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு அவரோட அப்பா எஸ்.ஏ.சி. குடும்ப அரசியல்ல அம்மா அப்பா ஆகாதுன்னா கில்லி படத்துல விஜய தனக்கு பதிலா அவரோட அப்பா கல்யாணத்துக்கு அனுப்புற மாதிரி நிஜத்துல விஜய் தன் மகனை மட்டும் எதுக்காக தனக்கு பதிலா ஜி.கே. மணி வீட்டு விசேஷத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. ஆனால் அவர் மகன் ஜேசன் சஞ்சய் அரசியல் ரீதியான தொடர்பாக அந்த விசேஷத்துக்கு செல்லவில்லையாம். திரைத்துறையை விட்டு அப்பா அரசியலுக்கு நகர்ந்த சமயத்துல திரைத்துறையில இயக்குனராக காலடி எடுத்து வச்சிருக்காரு ஜேசன் சஞ்சய். அவரோட முதல் படத்தை இயக்குவது லைகா புரொடக்ஷன்ஸ். லைகாவுடைய ஹெட் யாருன்னா ஜி.கே. மணியுடைய மகன் ஜி.கே.எம். தமிழ் குமரன். எனவே தமிழ் குமரனோட அழைப்பின் பேரில் தான் ஜி.கே. மணி பேரனும் மருத்துவருமான சேது நாயக்கின் கல்யாணத்திற்கு போயிருக்காராம் ஜேசன் சஞ்சய். அவர் போன அதே விமானத்துல தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஓபிஎஸும் சென்றிருக்காங்க. அத்தோட இபிஎஸ் மகன் மித்துனும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால தாவேகாவின் சார்பா அரசியல் வாரிசா விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அங்க வந்ததா சந்தேக சர்ச்சை கிளம்பியதாக கூறப்படுகிறது.